குழந்தைகளை திட்டும் பொழுது கூட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர்ற மாதிரி தான் திட்டணுமே தவிர நெகட்டிவான வார்த்தைகளை அந்த இடத்திலே பயன்படுத்தக்கூடாது. இந்த 7:30 நாழிகை என்று சொன்னால் அது ஒரு 3 மணி நேரம். இந்த 3 மணி நேரம் வீட்டிலே எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியுடன் கூடிய அந்த ஒலிகள் தான் ஒலிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம்? நீங்க கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம், லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புதுமனை புகுவிழாவின் பொழுது கணபதி ஹோமம் முதலான ஹோமங்களை செய்துதான் வீட்டிற்குள்ளாக பிரவேசிக்கிறோம். அப்படிப்பட்ட வீடுகளிலே மாலை பொழுதிலே இந்த சீரியல்களிலே கேட்கக்கூடிய அழுகை சத்தம் என்பது எதிர்மறையான தாக்கத்தினை ஏற்படுத்தி விடாதா? இதற்கு என்ன பரிகாரம் செய்வது என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல சீரியல்கள் அப்படின்னு சொன்னாலே அது அழுகை சத்தம் மட்டும்தான் கேட்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் நம்முடைய எல்லோருடைய மனதிலும் பதிந்து விட்டது. ஏன் சீரியல்லே கூட நிறைய காமெடி சீரியல்லாம் இருக்கு இல்லையா? நம்ம அது போன்ற காமெடி சீரியல்களை எல்லாம் எடுத்து பார்க்கலாமே. அதனை விடுத்து எதற்காக அழுகின்ற சீரியல்களை எடுத்து பார்க்க வேண்டும்? இவர் கணபதி ஹோமம்னு ஏதோ ஒன்று ஆரம்பிச்சுட்டு இவர் பாட்டி மாலை நேரத்திலே அப்படின்னு சொல்றார். மாலை நேரத்துல மட்டுமா சீரியல்கள் என்பது வருகிறது? பகல் பொழுதிலும் தான் சீரியல்கள்ங்கிறது வர்றது. முதல்ல எப்பொழுதுமே வீட்டிலே மங்களகரமான ஒலிகள் தான் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். இதனை நன்றாக மனதிலே நிலை நிறுத்த வேண்டும். பெரும்பாலும் வீட்டிலே அந்த நேர்மறையான எண்ணங்களை வளர்க்கக்கூடிய குரல்கள் தான் ஒலிக்க வேண்டும். அந்த வீட்டு எஜமானராக இருந்தாலும் சரி, எஜமானி அம்மாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, தாங்கள் பேசுகின்ற வார்த்தைகளிலேயே எப்பொழுதும் நேர்மறையான அதிர்வலைகளை கொண்ட அந்த நேர்மறையான வார்த்தைகள் தான் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு எதிர்மறையான வார்த்தையை பிரயோகிக்கும் பொழுது அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அஸ்வின்யாதி தேவதைகள் என்ன சொல்லுவார்கள் சொன்னா, ததாஸ்து ததாஸ்து, அப்படியே ஆகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருப்பார்கள். நம்ம ஏதாவது ஒரு எதிர்மறையான கருத்தினை அங்க பேசிட்டோம்னு சொன்னா அந்த கருத்து அப்படியே பலித்து விடும். ஆக குழந்தைகளை திட்டும் பொழுது கூட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர்ற மாதிரி தான் திட்டணுமே தவிர நெகட்டிவான வார்த்தைகளை அந்த இடத்திலே பயன்படுத்தக்கூடாது. இது ஒரு பக்கம். அடுத்தது இவர்கள் சீரியல்களை பற்றி பேசுகிறார்கள். டெலிவிஷன் சீரியல் என்பது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே, அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அப்படிங்கிறத மனதிலே நிலை நிறுத்தி கொண்டு அதை பொழுதுபோக்கு அம்சமாக மட்டுமே பார்க்கும் பொழுது அதனுடைய தாக்கம் பெரிய அளவிலே இருக்காது. அதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு அது நல்ல பழக்கமா அல்லது கெட்ட பழக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எதை கண்ணால் காண்கிறோமோ அதனை அப்படியே நம்மோடு நாம் பொருத்தி பார்க்கிறோம். பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு சண்டைன்னா கூட அந்த சண்டையில நம்முடைய பாட்டையும் சேர்த்து நம்ம பொருத்தி பார்த்துக்கிறோம். அதே மாதிரிதான் சீரியல் அப்படின்னு வரும்பொழுது அல்லது திரைப்படம் என்று வரும்பொழுது கூட அந்த திரைப்படத்திலே வரக்கூடிய அந்த முக்கியமான கதாபாத்திரமாகவே நம்மை நாமே உருவகப்படுத்தி பார்த்து கொள்கிறோம். அந்த ஹீரோயினுடைய ஒரு அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னா உடனே நம்மையும் அறியாமல் நம்முடைய கண்களிலே தண்ணீர் வருகிறது. ஒரு கண்ணீர் என்பது பொலபொலன்னு வர்றதுன்னு சொன்னா பாத்திரத்தோடு ஒன்றிவிட்டோம் சொல்றோம் இல்லையா? அதுபோல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பாத்திரத்தோடு ஒன்றாமல் இது என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது வேற, என்னுடைய வாழ்க்கை என்பது வேறு என்று பிரித்து பார்த்தோமேயானால் இந்த பிரச்சனை என்பதே வராதுதானே. சரி, இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார்? இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான அதிர்வலைகளை கொண்ட வார்த்தைகள் அந்த இல்லத்திலே வரும் பொழுது அதற்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்னு கேட்டா, நீங்க சேனலை மாத்தலாம். இதுதான் ஆகச்சிறந்த பரிகாரம். மாலை பொழுது என்று வரும் பொழுது குறிப்பாக அந்த விளக்கேத்துற நேரம்னு சொல்றா இல்லையா, சாயங்காலம் நம்ம அந்தி சாயிற நேரம்னு வச்சுக்கிறோம். அந்தி சாயிற நேரம் மட்டுமல்ல, அதற்கு முன்னாடி தினசரி பிரதோஷ காலம் என்பதே இருக்கிறது அல்லவா? மாலையில அந்த 4:30 மணி ஆயிடுத்து அப்படின்னு சொன்னாலே அந்த 4:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்கு இல்லையா? இந்த காலம் அந்த ஒரு 3 மணி நேரம் எடுத்துக்கோங்க. அதாவது 2 முகூர்த்த காலம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இது ஒரு 3.25 நாழிகை, அது ஒரு 3.25 நாழிகை. அதாவது 3.25 நாழிகைன்னா 1.5 மணி நேரம். 4:30 6, அதே மாதிரி ஈவினிங் 6 ஒரு 7:30 அப்படின்னு வரக்கூடிய இந்த 7:30
நாழிகை, 7:30ங்கிறது கூட மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த 7:30 நாழிகை என்று சொன்னால் அது ஒரு 3 மணி நேரம். இந்த 3 மணி நேரம் வீட்டிலே எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியுடன் கூடிய அந்த ஒலிகள் தான் ஒலிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த நேரத்துல என்ன பண்ணலாம்? நீங்க கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம், லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணலாம், விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணலாம். இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னா கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய பார்த்தோம்னா மொபைல்லேயே ஆப்ஸ் இருக்கு, அதுல அந்த பாடல்களை ஒளிபரப்பலாம். அல்லது தொலைக்காட்சியிலே கூட பார்த்தோம்னா சாயங்காலத்துல கந்தசஷ்டி கவசம்லாம் நிறைய ஒளிபரப்பிட்டு தானே இருக்கா. அது போன்ற பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தரக்கூடிய விஷயங்களை அந்த இடத்திலே ஒலிக்க செய்ய வேண்டியது. இது ஒலி. இந்த ஒலியும் தான் இந்த உலகத்தையே ஆள்கிறது அல்லவா. இது ஒலி, இது சவுண்ட் ரீதியா வந்துடுது. அடுத்தது என்ன? ஒளி அப்படின்னு வரும் பொழுது வீட்டிலே விளக்கேற்ற வேண்டும். மாலை பொழுதிலே தினந்தோறும் இந்த வீட்டு எஜமானி அம்மா என்ன பண்ணணும்? சாயங்காலம் ஒரு 5:30 மணி ஆயிடுச்சுன்னா முகம் கை கால் அலமிட்டு விளக்கினை ஏற்றி வைக்க வேண்டும். அப்படி அந்த மங்களகரமான விளக்கினை ஏற்றி வைத்து விட்டாலே அந்த வீட்டிலே தெய்வீக அருள் என்பதும் நிறைந்திருக்கும். வீட்டிலே காலை மாலை 2 வேளையுமே விளக்கேற்ற வேண்டும். இப்படி வீட்டிலே விளக்குன்னு சொன்னா நெய் விளக்கு அல்லது ஒரு நல்லெண்ணெய் ஊற்றிய விளக்கு, அந்த குத்து விளக்கினை ஏற்றி வைத்து விட்டாலே போதுமானது. எந்த விதமான எதிர்மறை சக்திகளும் அந்த இல்லத்தை அண்டாது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.